தமிழகத்தை பொறுத்தவரை வளர்ச்சி என்பது கோபாலபுரத்தில் மட்டும் இருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இன்னைக்கு திமுக விடுதலை சிறுத்தைகளை கொள்கை கூட்டணி என்று சொல்வதை விட கடத்தல் கூட்டணி என்கின்ற வார்த்தை தான் அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும். அதனால நீங்க எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருக்கு, வளர்ச்சி இல்லவே இல்லை. கோபாலபுரத்துல மட்டும்தான் வளர்ச்சி. என்னை பொறுத்த வரைக்கும் அது வீக்கங்க ஐயா. 2024 அந்த கோபாலபுரத்தை கட்டியை வெட்டி எடுத்துடலாம். அது வீக்கம் தான், அது வளர்ச்சி இல்லை. ஒரு குடும்பத்தினுடைய மகனும் மருமகனும் வளர வேண்டும் என்பதற்காக கோபாலபுரம் வீங்கி கொண்டிருக்கிறது. தமிழகத்துல வளர்ச்சி எங்க இல்லைங்க ஐயா. நீர் மேலாண்மை, தண்ணி பிரச்சனை, விவசாயம் கீழே எல்லாம் பாருங்க. எல்லா துறைகளிலும் தமிழகம் இன்னைக்கு அதல பாதாளத்துல போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு கஞ்சா கடத்தல் கூடிய கும்பல். அதனால் சகோதர சகோதரிகளே, நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்தியாவுடைய சரித்திரத்தில் முதலாக ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் பொழுது, இந்த பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படுவதற்கு முன்பாகவே வெற்றியாளர் யார் என்று தீர்மானித்து இந்த தேர்தல் நடக்குது இல்லைங்களாங்க ஐயா. இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு உறுதியாக தெரியும், மோடி ஐயா தான் வரப்போறாரு. ஆனா நமக்கு என்ன தெரியாது நாங்க ஐயா, 400 எம்பிக்களோடு வரப்போகின்றார்களா 450 எம்பிக்களோடு வரப்போகின்றார்களா என்பது மட்டும்தான் நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு உறுதியான பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கு. அதனால் சகோதர சகோதரிகளே, உங்கள் முன்னாள் அற்புதமான தலைவர்களை எல்லாவற்றையும் தாண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கேரண்டி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.